Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். முஸ்லீம்களினுடைய வாக்களிக்கும் முறை தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பேசின விஷயம் விமர்சன பார்வைக்குள்ளாக இருக்குது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் ஹாஜாகனி நம்மோட இணைஞ்சிருக்கார். பேசலாம் சார். வணக்கம். இறை தூதரே சொன்னாலும் இவங்க திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, நீங்கள் இறை தூதர் இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. தோழர் சீமான் அவர்கள் நெடுங்காலமாகவே ஒரு வலதுசாரி மனப்போக்குடன் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். நான் முஸ்லீம்களுக்காக தொடர்ந்து போராடுகிறேன், அவர்கள் நியாயங்களை எடுத்துச் சொல்கிறேன், ஆகவே அவர்கள் திமுகவை விட என்னையே ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கலாம். இந்த நாட்டினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படி தான் கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஆணவ போக்கோடு அவர்களுக்கு முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு அறிவினர்கள், அரசியல் அறியாமை உடையவர்கள் என்கிற அடிப்படையில் அவருடைய கருத்து அமையுது. இதையெல்லாம் தாண்டி இறை தூதர், மார்க்கம், இதையெல்லாம் இழுப்பது எதை காட்டுகிறது என்றால், வழக்கமாக அந்த வலதுசாரி சங் பரிவார அந்த சங்கி மனோபாவம்னு சொல்லுவாங்கள்ல, அது கொண்டவர்களால் மதத்தையும் அரசியலையும் பிணைக்காமல் பேசவே முடியாது. நம்முடைய கோரிக்கை, அவருடைய நியாயங்களை, அவருடைய கருத்துக்களை எடுத்து வைத்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை கோரலாம். அதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் இறை தூதரே சொன்னாலும் என்று சொல்வது முஸ்லீம்களுடைய மனதில் மிக ஆழமான ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அருவருப்பான பேச்சு, வன்மையான கண்டனத்துக்குரியது, மிக கேவலமான பேச்சு. இதை தோழர் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் நியாயங்களை சொல்லுங்கள். திமுகவை விட நான் தான் பாஜகவை எதிர்த்து நிற்கிறேன் என்று கூட சொல்லுங்கள். அதற்கு உங்கள் அரசியல் அரங்கிலே உரிமை இருக்கிறது. ஏன் மதத்தை இழுக்கிறீர்கள்? உன் மார்க்கத்தின் கருத்தை ஏன் இழுக்கிறீர்கள்? இதற்கு முன்னால் தாய் மதம் திரும்புங்கள் என்று சொன்னார். தாய் மதம் திரும்புதல் என்றால் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு திரும்புவது போல, செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல, தாய் மதத்துக்கு மாலியமும் சைவமும் சிவனியமும் தான் எங்களுடைய தாய் மதம் என்று சொன்னார். இதுபோல் திராவிட இயக்கம் இன்றைக்காவது சொல்லியிருக்கிறதா? இணை இழிவு தீர இஸ்லாமே நன்மருந்து என்று பேசக்கூடிய துணிச்சல் பெற்றவராக தந்தை பெரியார் இருந்தார். அவரை நீங்கள் தலைவராக ஏற்கவில்லை. இணை இழிவு தீர்வதற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கிடைப்பதற்கு முஸ்லீம்கள் 16 கோடி பேராக மாறுவதை அன்றைக்குள்ள சூழலில் 35 கோடி மக்கள் தொகை இருந்தபோது 16 கோடி முஸ்லீம்கள் ஆனால்தான் இந்த நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும்னு பெரியார் பேசியிருக்கிறார். இவர்களுக்கு பெரியார் எட்டிக்காயாய் கசக்கிறார். இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிகமானால் நாடு மதச்சார்பின்மை இழந்துவிடும், ஜனநாயகம் போய்விடும் என்று பாஜகவுடைய அமைச்சர்கள் பேசுவதை இவர் எதிரொலிப்பது போல தான் இறை தூதரே சொன்னாலும் என்ற பேச்சு எதை காட்டுகிறது? இது எவ்வளோ இழிவானது. இறை தூதரை பொறுத்தவரை நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமின் உயிரை விட உயர்ந்தவர். நாம் சீமானவர்கள் மதிக்கக்கூடிய எந்த தலைவரை பற்றியும் பதிலுக்கு விமர்சிக்க தயாரில்லை. ஆனால் அப்படி விமர்சிக்க 1000 நியாயங்கள் உண்டு. ஆனால் நாம் அப்படி செய்ய விரும்பவில்லை. நபிகள் நாயகமே சொன்னாலும் என்று சொல்வதும், அவரை நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை எனக்கு பின் இறை தூதர் வரமாட்டார் என்று முத்திரையிட்டு விட்டு சென்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஹாத்தமுன் நபி, முத்திரை நபி என்று பெயர். பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி வியக்கும் பொழுது, முகமது நபியின் கொள்கைகளே மிக முத்தான உன்னதமான கொள்கை, எனக்கு பின்னால் இறை தூதர் வரமாட்டார் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால் இந்த மார்க்கத்தில் கடவுளின் பெயரால் எந்த ஒரு புது சடங்கையும் சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது, இது சிறப்பானது என்று பாராட்டியிருக்கிறார்கள். இறை தூதரே சொன்னாலும் என்ற சொல் முஸ்லீம்களுடைய உள்ளத்தை மிக ஆழமாக ரணப்படுத்தக்கூடியது. இதை தயவு செய்து அதற்காக ஒரு மன்னிப்பு கோர வேண்டும். இது மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இல்லை. முஸ்லீம்கள் திமுகவுக்கு மட்டும்தான் வாக்களித்து வந்திருக்கிறார்களா? இல்லை, அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. முஸ்லீம்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் என்பதல்ல. திமுக முஸ்லீம்களுடைய கோரிக்கைக்கு செவி கொடுக்கிறது, அவருடைய சமூக நீதியை ஆதரிக்கின்றது, அதை எதிரொலிக்கின்றது என்னும் பொழுது அவர்களைத்தானே ஆதரிக்க வேண்டும். தாய் மதம் திரும்பு என்பவரை ஆதரிக்க முடியும். முஸ்லீம் என்னைக்காவது எனக்கு வாக்களித்திருக்கார் என்று கேட்கிறாரே, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் வாக்களிக்கவில்லையா? அல்லது அவர் கட்சியில் இருப்பவர்கள் முஸ்லீம்களே இல்லையா?
அவர் கட்சியில் பொறுப்புகள் கொடுத்து வச்சிருக்கிறாரு, முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்கிறார். அவர்களெல்லாம் அவர் கட்சிக்கு வாக்களிக்கவில்லையா? அப்போது அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களே அவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால் வேறு யார் அளிப்பார்கள்? அப்பொழுது தவறு இங்கே இருக்கிறது. அவருடைய ஆவணம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணம் வெளிவந்தது. முஸ்லீம்கள் பற்றியும் அவர் கூட முஸ்லீம்னு முகமதியம்ங்கிறார். அது மிக அறியாமை மிகுந்தவர்கள் சொல்வது. முகமதியமும் கிறிஸ்தவமும் இன வழியில் இன்னொரு தேசிய இனமாக கட்டமைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு ஆதரவும் சட்ட பின்புலமும் இருப்பதால் அவர்களை மிக விழிப்போடும் எச்சரிக்கையோடும் அன்போடும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தேசிய அடையாளம், தமிழ் தேசியமே தங்களுடைய முதன்மை அடையாளம் என்று வந்தால் நட்பு முரண், அது ஒன்றும் நட்பு கிடையாது, நட்பு முரண், அல்வழி பகை முரண் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். இந்த மாதிரியான இனவாதங்கள் எல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? ஏதோ என் முன்னால் இருக்கிறத பற்றி இந்திய விடுதலை வெற்றி மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை போன்ற ஒரு பெரிய தலைவராக அவரை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராய்ப்பூர் தொகுதியிலே போட்டியிடுங்கள் என்று சொல்கிறார். ஏன் என்று ஆசாத் அவர்கள் கேட்டபோது அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றபோது அபுல் கலாம் ஆசாத் சொன்னார், நான் இந்திய மக்களின் தலைவன், முஸ்லீம்களின் தலைவன் இல்லை என்று. ஒரு பொதுமை போக்கில் தான் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவின் தமிழகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் காத்திரமான பங்களிப்பை முஸ்லீம் சமுதாயம் தந்திருக்கின்றது. அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் முஸ்லீம்கள் பெரும் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களை சிறு அரசியல் அறியாமையில் இருப்பவர்கள் போல, அவருடைய விசிலடித்தான் குஞ்சுகள் போல அவர்கள் திமுகவுக்கு அப்படியே எழுதி கொடுத்து விட்டவர்கள் என்பது போல. அப்படி அல்ல. இப்படி ஒரு சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். பல நேரங்களில் திமுகவுக்கு எதிராகவும் முஸ்லீம்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஆதரவாகவும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது முஸ்லீம்கள் அனைவரும் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுடைய அணியிலே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படுகின்றன. அவர்கள் அவற்றை நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ, அவற்றை கொள்கை வழி ஏற்கிறார்கள். தாய் மதம் திரும்புங்கள் என்று பேசவில்லை. ஒரு அரசியல் கட்சிக்கு மதத்தை பற்றியான என்ன பேச்சு இருக்க முடியும்? தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லக்கூடியவராக அரபியாவில் பிறந்த முகமது நபி எப்படி தமிழ்நாட்டில் இருப்பவருக்கு இறை தூதராக இருக்க முடியும்? இப்படியெல்லாம் திராவிட இயக்கத்தினர் கேட்டிருக்கிறார்களா? திமுகவும் கேட்டதில்லை, அண்ணா திமுகவும் கேட்டதில்லை. இப்படி ஒரு போக்கு இருப்பவர் இதுபோல இறை தூதரே சொன்னாலும் அவர்கள் இறை தூதர் இல்லை என்று சொல்வார்கள் என்ற வார்த்தையை பேசுவது அருவருப்பானது, கேவலமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, முஸ்லீம்களை புண்படுத்தக்கூடியது. இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த எச்சரிக்கையோடு இதை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் அரசியல் 1000 பேசுங்கள், எனக்கு வாக்களியுங்கள், வேறு கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் என்றெல்லாம் கேட்க உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் மதிக்கின்றோம். அதே நேரத்தில் இதுபோல மார்க்கத்தை இழுத்து பேசுவது மிக மோசமான போக்கு. இது முஸ்லீம்கள் எப்பொழுதும் இது பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அன்போடு எச்சரிக்க விரும்புகின்றேன். அவங்க நாம் தமிழர் கட்சி இதுக்கு சொல்கிற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்களிக்கிறது இஸ்லாமியர்களினுடைய 6வது கடமை அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இங்கே பேசப்பட்டப்போ மார்க்கம் புண்படலையா? அப்போ மார்க்கத்துக்கு தவறான விஷயங்கள் பேசப்படலையா? சீமான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விஷயத்தையும் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அவன் கொலை செய்த போது தப்பித்து கொண்டான், நான் செய்யக்கூடாதா என்பதுதான். நாங்கள் பொதுவாக தான் சொல்கிறோம், அரசியல் வேறு, மதம் வேறு, மார்க்கம் வேறு. நீங்கள் மார்க்கத்தை இழுத்து அரசியல் பேசாதீர்கள். இந்த நாட்டில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல்வேறு வகையில் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறார்கள். அந்த ஒடுக்குமுறையை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதை எதிர்த்தவர்கள் அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கு 6வது கடமை 7வது கடமைன்னு பேசினாங்களே அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேசியிருக்கிறோமா? அதே நேரத்தில் தோழமைக்கு தோள் கொடுப்பதும் உரிமையை காப்பதற்காக உறவோடு களமாடுவதும் எங்களுடைய கடமை. இன்றைக்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்தபோது சுமார் 20,000 பேரோடு தெருவில் இறங்கி ஊர்வலம் போனார் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது முஸ்லீம்கள்கிட்ட அவன் நம்பிக்கை பெறுகிறது. என்றைக்காவது நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு பேசியிருப்பாரா? மார்க்கத்தை புண்படுத்துவது மாதிரி கருத்து. நீங்கள் பிஜேபி என்ன செய்கிறாரோ அதானே சொல்கிறீங்க. மாலியமும் சிவனியமும் தான் எங்களுடைய தாய் மதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி முஸ்லீம்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள்.
நீங்கள் அது 6வது கடமை 7வது கடமைன்னு யாரோ ஒரு பேச்சாளர் பேசியிருப்பார். அப்போது நாம் தமிழரில் பேசுகிற எல்லா பேச்சாளருடைய கருத்துக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? அவர்கள் அப்படி பேசக்கூடியதுக்கு இதை நியாயப்படுத்துகிறாங்களா? அது தவறு. நீங்கள் உங்கள் அரசியலை பேசுங்கள், அதுதான் கேட்க முடியுமே தவிர அவர்கள் சொன்னார்கள் அதனால் நாங்களும் சொல்கிறோம் அப்படி அல்ல. மனிதநேய மக்கள் கட்சி அதிமுகவோடும் கூட்டணியில் இருந்திருக்குது, திமுகவோடும் கூட்டணியோடு இருந்திருக்கிறோம். எப்பொழுதும் நம் கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கின்ற ஒரு சூழலுக்காக நாம் அதை பேசியிருக்கிறோம். இப்பொழுது முஸ்லீம்களுடைய ஜீவாதார கோரிக்கைகளை, சமூக நீதி கோரிக்கைகளை முன்வைத்து நாம் செலுத்துகின்ற பணிகளை, கோட்பாடுகளை திமுக ஏற்று எதிரொலிக்கிறது. அப்போது முஸ்லீம்கள் அவர்களோடு தான் இருப்பார்கள். இது சமூக நீதி அடிப்படையில் பேச வேண்டியது. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி அவங்க பேசுனா இதுக்கு என்ன சொல்கிறாரு? சரின்னு சொல்வாரா? இறை தூதரே என்று எழுப்பது எவ்வளவு இந்தியா காணாத உலகளாவிய கொந்தளிப்புகளை உருவாக்கக்கூடியது. இதை தயவுசெய்து ஒரு மன்னிப்பு கேட்டு திருத்திக் கொள்ள வேண்டும். வேறு நான் அப்படி தான் பேசினேன்னு சொல்லி இறை தூதரை பொறுத்தவரை நான் ரொம்ப ரொம்ப மென்மையாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். நான் சொல்வது என்னுடைய உண்மையான உணர்வுகளை இங்கே வெளிப்படுத்தவில்லை. இங்கே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது அவருடைய ஆழ்மனதை சுடுவது போன்ற உணர்வை தரும். வேறு என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம். நாங்கள் திமுகவிட சிறந்த போராளிகள் என்று சொல்லி போராடுங்கள். நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதில் திமுகவை விட நாங்கள் முன்னால் நிற்கிறோன்னு கூட சொல்லுங்கள். நாங்கள் பி டீம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களுடைய அரசியல் கருத்துக்கள், நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் வரல. அதே நேரத்தில் இறை தூதரை இழுப்பது, முஸ்லீம் சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவது, முஸ்லீம் சமுதாயமே அரசியல் அறியாமையில் இருப்பது போல காட்டுவது, அது மிக தவறானது. சீமான் அவர்கள் சினிமா துறையில் உதவி இயக்குனராக சுற்றி கொண்டிருந்த காலத்திலேயே முஸ்லீம்கள் அரசியலில் காத்திரமான பங்களிப்பு செய்து வந்திருக்கிறார்கள். அது மொழி அரசியலாக இருந்தாலும் சரி, இன ரீதியான அரசியலாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் தமிழ்நாட்டிற்கான தனித்துவமான பங்களிப்பை தந்தவர்கள் என்பதை மறந்து விடாமல் தமிழ் தேசியத்தையோ நாட்டுப்பற்றையோ இன விடுதலையோ அவர் கற்றுத்தந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே முஸ்லீம்கள் இல்லை. வேண்டுமானால் அவர் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை படித்து முஸ்லீம்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.